கோவக்காய் பொரியல் வறுவல் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து கோவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. அது நல்லா பொன்னிறமாக வானதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதுவுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அவ்வளவுதாங்க மசாலா. இதை நல்லா போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. எந்த அளவுக்கு காயில் ஒட்டுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டுருக்கலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லைங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கோவக்காய் வறுவல் ரெடிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.